ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர் இருந்தார். அந்த கல்லூரி பேராசிரியர்கிட்ட நிறைய மாணவர்கள் பாடம் பயின்றாங்க. அவர்கிட்ட பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே நல்ல அறிவாற்றலோட நல்ல அற்புதமாக படித்தாங்க. அதில் ஒரு மாணவன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் கற்றுக்கிறான். உடனே அந்த ஆசிரியருக்கு தோணுது, இவன் கற்றுக்கொள்ளும் திறன் பார்க்குறப்ப இவனுக்கு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புதிய விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவனும் நேர்த்தியாக கற்றுக்கக்கூடிய மாணவன் அல்லவா, அதனால் என்ன பண்ணுறான், அவனும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறான். இவனுக்கு அந்த மாணவர்கள் மத்தியில் பெரிய பேர். ஏன்னா எல்லா விஷயங்களையும் கரைத்து குடித்தவன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கான தீர்வை கூறக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பெயர் ஏற்படுது. அவனை விட வயதில் மூத்தவர்களும் அவனை விட வகுப்பில் மூத்தவர்களுமான மாணவர்களுமே அவனுடைய திறமையை பார்த்து வியந்து போனார்கள். இப்படி இருக்கிறப்ப அந்த பையனுக்கு ஒரு தலைக்கணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எப்படி அப்படின்னா, நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கும் மேல் இருக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா, இந்த விஷயம் எப்படி இருக்குது, இந்த விஷயம் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு மனம் நோகி கூனி குறுகி வருந்தி அழுகிற லெவலுக்கு ஆளாக்கி அவங்கள வெக்கப்பட வைக்கிறான். இப்படியாக அவனுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்குது. இந்த விஷயம் அந்த அவனுடைய குருநாதரான ஆசிரியருக்கு போய் கேட்குது. ஆஹா, இப்படி ஒரு நல்ல மாணவன் கெட்டு போய்விடக்கூடாதே, அவனுக்கு நாம் சரியான முறையில் அறிவுரையை கூறி அந்த நல்ல மாணவனுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. இப்போ நம்ம நேரடியாக அவனை கூப்பிட்டு சொன்னோம் அப்படின்னாலும் அவன் நம்மளை கூட அவன் கேள்வி கேட்டு நம்மளை சங்கடத்துக்கு உள்ளாக்கலாம். அவனை நம்ம எப்படி வழி நெறிமுறைப்படுத்துறது, எப்படி வழி சரியான பாதையில் பயணப்பட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாணவனை கூப்பிட்றாரு. மாணவனை கூப்பிட்டோடனே மாணவனும் வந்துடுறான். சொல்லுங்கள் குருநாதா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே சொல்கிறாரு, நான் என்னுடைய நண்பர் பக்கத்து கிராமத்தில் இறந்துட்டார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அறிவாளி. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. பல நூறு மாணவர்கள் அவர்கிட்ட படித்தவங்க இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில் வேலை பார்க்குறாங்க. இந்த உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய படிப்பு, அவருடைய திறமை இதையெல்லாம் கண்டுக்கிட்டு, அவர் ஆற்றிய தொண்டு இதெல்லாம் கண்டுக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அரசாங்கத்திட்டேருந்தே 10க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர் அவருக்கு இன்றைக்கி இறுதி ஊர்வலம். அவருக்கு ஒரு சவப்பெட்டி செய்யணும். அந்த சவப்பெட்டியை செய்கிறதுக்கு நீ போயிட்டு அந்த தச்சு ஆசாரியை பார்த்து விஷயத்தையெல்லாம் சொல்லி இந்த சவப்பெட்டியை வாங்கிக்கிட்டு வா. இதை உன்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீ தான் பெரிய படிப்பாளி, திறமைசாலி. ஸோ அதனால் இது உன்னால் மட்டும்தான் முடியும், நீ தான் போகணும் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு அவர் அந்த லாஸ்ட்டாக சொன்னார் இல்லையா, நீ தான் திறமைசாலி, நீ தான் புத்திசாலி, நீ தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவனும் நேராக அந்த ஆசாரிகிட்ட போகிறான். ஆசாரிகிட்ட போன உடனே அவன் சொல்கிறார். அவரும் உடனே தம்பியை வரவேற்று, சொல்லுங்கள் தம்பி, என்ன விஷயம், என்ன இது சொல்லுங்கள் அப்படின்னோடனையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது போல் என்னோடய குருநாதரோட நண்பர் அவர் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினவர். அவருடைய மாணவர்கள் இன்று பல்வேறு நாடுகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு நம்மளுடைய அரசாங்கமே 10க்கும் மேற்பட்ட விருதுகளை எல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்டவருக்கு ஒரு சவப்பெட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சு ஆசாரிக்கிட்ட சொல்கிறார் அந்த மாணவன். உடனே அவர் ஆசாரி கேட்குறாரு, என்ன விளையாடுறியான்னு கேட்குறேன். நான் என்னகிட்ட சவப்பெட்டி செய்யணும்னு சொல்கிறேன். சவப்பெட்டி செய்யணும்னா என்ன பண்ணணும்? சவப்பெட்டி அந்த ஆள் எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம் அகலங்கிறது தானேயா சொல்லணும். நீ என்னையா, நீ படித்தவன் தானே, நீ படித்தவனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி அவனை கேள்வி கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், உங்களுக்கு தான் ஏன் புரியலை,
நான் எவ்வளவு அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். தம்பி, எனக்கு அவன் படிச்சிருந்தான் என்ன, படிக்கலன்னா என்ன, அவன் எத்தனை பேர் இது பண்ணியிருந்தா எனக்கு என்னப்பா, எவ்வளோ பேர் அவர் கூட இருந்தா என்ன, இல்லைன்னா என்னப்பா, எனக்கு தேவை சவப்பட்டி செய்கிறதுக்கு எனக்கு நீளமும் அகலமும் மட்டும் போதும்யா. நீங்கள் படித்ததெல்லாமாவா இதில் நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன்? நீங்கள் இப்போ எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் எனக்கு அந்த சவப்பட்டி செய்கிறதுக்கு நீளமும் அகலமும் மட்டும்தான் வேணும். உனக்கு சவப்பட்டி வேணும்னா நீ போய் கரெக்டாக அளந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அவனுக்கு தான் அப்போ தான் புரியுது அவனுடைய அகம்பாவமும் அவனுடைய அந்த மிகப்பெரிய புரிதலுக்கு வர்றான். என்ன புரிதல்? நம்ம இவ்வளோ பேரை அவமானப்படுத்தியிருக்கோம், இவ்வளோ பேரை கூனி குறுகி நிற்க வச்சுருக்கோம். ஆனால் நாம் இந்த மனிதர்கிட்ட கூனி குறுகி நிற்கிறோமே. அவர் சொல்கிறார் இல்லையா, நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் லாஸ்ட்டாக இந்த சவப்பட்டிக்குள்ளார போகிறப்ப நம்மளுடைய நீள அகலம் மட்டும் இருந்தால் போதும். நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அது ரொம்பவே கெடு பயனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. உடனே தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போகிறான். ஆசிரியர்கிட்ட போய் அவரும் வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா சவப்பட்டி சரியாயிடுச்சா, ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரியாயிடுச்சிங்க ஐயா, என்னுடைய தலைக்கணத்துக்கு நீங்கள் அடித்த ஆணி எனக்கு புரிந்து விட்டது. நான் இனிமேல் யாரிடமும் நன்றாக நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணுறான். ஸோ இப்படித்தான் பல பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே தெரியும், நாம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது ஒரு தவறான விஷயம். நாம் வளர வளர நம்மளுடைய குணம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும். அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அவருடைய தலைமுடி ஏன் அப்படி அவங்க சீவியிருந்தாங்க அப்படின்னா, அந்த தலைமுடி நேராக இருக்கக்கூடாதாம். ஏன்னா நேராக இருந்தால் அது ஒரு அகம்பாவம் குணத்தை காமிக்குமா. ஸோ அதனால தான் அவருடைய தலைமுடி சீராக இருக்கும் அப்படிம்பாங்க. அதே போல் நெற்பயிர்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வயலில் நெற்பயிர்கள்லாம் நேராக இருக்காது. நல்ல விளைந்த நிலம், நல்ல விளைந்த நிலம்னா நல்ல நெல் நல்ல விளைச்சலாக இருக்குது அப்படின்னா அது குனிஞ்சு தான் நிற்கும். ஸோ அதுபோல் நாமளும் மேலே உயர உயர நாம் நம்மளுடைய பண்புகளை மேன்மைப்படுத்திக்கணும், பக்குவப்படுத்திக்கணும், ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கணும், குணத்தில் நல்ல குணமாக மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.